பெரம்பூரில் ஸ்டார்ட் பண்ணுற கேம்பெயினை என்ன பண்ணுறாரு, அங்கே கேதர் பண்ணிவிட்டு அப்படியே ஒரு 7000 பேரை வந்து அப்படியே புல்லெல்லாம் பண்ணி கொண்டு போகிறார். ஊர்வலமாக கூடவே கூட்டிகிட்டு போகிறார். இந்த வேலையை வந்து அவங்க எல்லா இடத்துலையும் பண்ணுறாங்க. நாமக்கல்லேருந்து கரூருக்கு வரும்போதும் அதே வேலையை தான் பண்ணாங்க. ஸோ பால்வாடி ப்ளஸ் கிரைம் பால்வாடி. இது சாதாரண குழந்தை இல்லை, இது ஒரு கிரைம் குழந்தை. கிரைமோட இது சில வேலைகளை பண்ணுது. அது மறைக்கிறதுக்காக பொய்ய ஊதி தள்ளுது. மாட்டிக்கிறாங்க. உதாரணத்துக்கு குழந்தைத்தனமாக தவறு செய்வதால் மாட்டிக்கிறாங்க. ஸ்டாலின், இதோட நீங்க நிறுத்திக்கோங்க, மேல திருப்பி அடிச்சா நீங்க என்ன ஆவீங்க அப்படின்னு. அட முட்டாளே, ஜிகேஎம் காலனி, வில்லிவாக்கம், பெரம்பூர், இந்த ஏரியாலாம் திமுக வந்து ஆதி காலம் தொட்டு வளர்ந்த ஏரியா. நல்ல காலம். இதே ஒரு சாதாரண டைம்ல அவர் பேசினார்னு வச்சுக்கோ, அந்த டைலாக அவர் மேடையிலேருந்து கீழே இறங்க மாட்டார். எங்களுக்கு அனுமதி தரல, பாதுகாப்பு தரல அப்படின்னாரு. அதாவது பாடி ஓவர் பிரிட்ஜுக்கும் வில்லிவாக்கம் தொகுதிக்குள்ள நடக்கிற கூட்டத்துக்குமான கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா ஒரு 1/4 கிலோமீட்டர் கூட இருக்காது. பாடி ஓவர் பிரிட்ஜ் வரைக்கும் வர்றவர் வில்லிவாக்கத்துக்கு வரக்கூடிய கூட்டத்தை கேன்சல் பண்ணுறாரு. அடித்த உடனே அவருக்கு செல்ஃபோன் வீடியோ எல்லாம் கிடைக்குது. அவருக்கு இம்மீடியட்டாக எப்படி கிடைக்குது? அப்போ இது பால்வாடி அட்டெம்ப்ட் தானே. கேஸ் பிரச்சனை, மத்திய அரசு மாநில அரசு 2 பேரும் சேர்ந்து சமாளிக்க வேண்டிய பிரச்சனை. இவர் எல்லாத்துக்கும் பறந்து போவார். இதுக்கு பறந்து போயிட்டு ஹார்மோஸ் நீரிணையை வந்து திறக்க போறாரா? கஞ்சா வழக்கு எல்லை மீறுறது. ஒரு 100கணக்கான வேட்பாளர்கள் வந்து அவங்களுக்கும் தாவேக்காக்கும் சம்பந்தமே இல்லை. எல்லாமே கலெக்ஷன் தான். முழுக்க புசி ஆனந்தோட கலெக்ஷனு, விஜயோட கலெக்ஷனு. விஜய்க்கு அந்த கலெக்ஷன் போலன்னா சொல்ல முடியாது. பிளாக் டிக்கெட் விற்கிறதுலே காசு வாங்குறவர் அவரு. இல்லையா? சொந்த பிள்ளைங்களுக்கே வந்து கடன் கொடுத்தேன்னு ஒரு கணக்கு எழுதி வச்சு மனைவி பேர்ல ஒரு சொத்து கூட இல்லாம ஆரம்பிச்ச நாள்ல இருந்து இன்னைக்கு வரைக்கும் அரண்சை நண்பர்களுக்கு வணக்கம். அரண்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது. நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால், வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே கியூஆர் கோடுக்குள்ளே நீங்கள் வந்து அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம். வணக்கம், இது அரண்சை. நான் ஹசீஃப். இன்று நம்மோடு மூத்த பத்திரிகையாளர் தாமோதரன் பிரகாஷ் இணைந்திருக்கின்றார். அவரை வரவேற்போம். வணக்கம். வணக்கம் மூத்த பத்திரிகையாளர் தோழர் ஹசீஃப் அவர்களே வணக்கம். எல்லா கட்சிகளும் வந்து கேம்பெயினில் இறங்கிட்டாங்க. தாவேகாவினுடைய அந்த கேம்பெயின் மெத்தட் அப்படின்னு பார்க்க போனோம் அப்படின்னா, ஒரு 20-30 வருஷத்துக்கு முன்னாடி எப்படியாக எதிர்கட்சிகள் ஆளக்கூடிய கட்சி இல்லைன்னா ஆளக்கூடிய கட்சி எதிர்கட்சி இடையில வந்து குற்றச்சாட்டுகள் மாறி மாறி வைக்கப்படும்ல, அப்படிப்பட்ட குற்றச்சாட்டை இப்போது தாவேகா ஆளக்கூடிய கட்சி, அதாவது திமுகவுக்கு எதிராக அது வைப்பதை நம்மளால பார்க்க முடியுது. தாவேகா நடத்தக்கூடிய இந்த தேர்தல் பிரச்சாரம், அந்த பிரச்சாரத்தின் ஊடாக அவர்கள் பேசக்கூடிய விஷயம், அவர்கள் முன்வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு, ஒரு மூத்த பத்திரிகையாளராக நீங்க எப்படி பார்க்குறீங்க? உதாரணத்துக்கு சொல்ல போனா, சோடா பாட்டில் எடுத்து வீசிட்டாங்க, எங்களுக்கு அனுமதி மறுக்கிறாங்க, எங்களுக்கு காவல்துறையினரே இல்லை, கொளத்தூர் தொகுதிக்குள்ள விஜய் அவர்கள் வரவிடாமல் தடுத்துட்டாங்க, இப்படி லைனா இப்படிப்பட்ட குற்றச்சாட்டுகள் வைக்கப்படுது. இதை வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜியா அவங்க உண்மையிலேயே ஃபாலோ பண்றாங்களா, இல்லை தெரியாம இப்படி பேசுறாங்களா, இல்லை என்ன, இதை எப்படி புரிஞ்சுக்க முடியல? ஒரு மூத்த பத்திரிகையாளராக நீங்க எப்படி பார்க்குறீங்க அதை? திமுக வந்து ஒரு பிஹெச்டி பண்ணுதுன்னு வச்சுக்கோங்க. அதிமுக வந்து அதுவும் ஒரு டிகிரி முடிச்சுட்டு எம்ஏ முடிக்குதுன்னு வைங்களேன். இவங்க வந்து எல்கேஜி படிக்கிறாங்க. இவங்க அரசியலில் எழுதுறதுலாம் அ இ இ உ உ ஏ ஏ ஐ. அஃப்கோர்ஸ் இவங்களும் வந்து அதே ஆனாவையும் ஆவணாவையும் படிச்சுட்டு தான் பிஹெச்டிக்கு வராங்க. பிஹெச்டியில் அவங்க படிக்கிற வார்த்தைகள்லையும் ஆனாவும் காங்காச்சானாவெல்லாம் இருக்குது. ஆனால் இது வேற, இது வேற. இவங்க இன்னும் பால் புட்டி கட்சியாக தான் இவங்க இருக்காங்க. ரைட்டா? இவங்க இன்னும் மெச்சூர் ஆகலை. ஒன்று, இவங்களுக்கு எதுவும் தெரியலன்றது. 2, மெச்சூரிட்டி இல்லாமல் பேசுகிறாங்க அப்படின்ற மாதிரி நம்ம சுருக்கி பார்க்க முடியுமா? ஏன்னா அவங்க வைக்கக்கூடிய குற்றச்சாட்டுலாம் மிகப்பெரிய குற்றச்சாட்டு, மக்கள் மத்தியில் ரொம்ப சீக்கிரமாக எடுபட்டு போயிடும். அதாவது ஒரு கேம்பெயின் நடத்த விடாமல் தடுக்கிறாங்க. விஜய் வந்து ஒரு தொகுதியில் போய்
பிரச்சாரம் பண்ணக்கூடாதுன்னு தடுக்கிறாங்க, காவல்துறை கட்டுப்பாட்டில் வச்சிருக்கிறாங்க, அனுமதி கொடுக்க மாட்டாங்க. இந்த மாதிரியான குற்றச்சாட்டு மக்களுக்கு புரியாது. உண்மையிலே அனுமதி உண்மையிலே காவல்துறை இப்போதும் கூட ஸ்டாலின் அவர்களுடைய கட்டுப்பாட்டில் தான் இருக்கு, அதனாலதான் அனுமதி தர மாட்டாங்க அப்படின்ற மாதிரி மக்கள் எளிதாக அதை புரிஞ்சுப்பாங்களே. அந்த மக்களோட அந்த சென்ஸை புரிஞ்சுக்கிட்டு இப்படியாக பொய்யான விஷயங்களை பேசுறாங்களா? சென்சிபிளாலாம் பேசல. இவங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு கிரைம் கேங் மாதிரி ஆப்ரேட் ஆகுறாங்க. ஒரு இடத்துல வராங்க, அங்கே எல்லாரையும் கேதர் பண்ணுறாங்க, நிற்க வைக்கிறாங்க. அந்த க்ரௌட் என்ன பண்ணுறாங்க, அப்படியே ஆளெல்லாம் புல் பண்ணி கொண்டு போகிறாங்க. உதாரணத்துக்கு பேப்பர் மில்ஸ் ரோடு எனக்கு நல்லா தெரியும், நம்ம பிறந்து வளர்ந்த ஏரியா. பேப்பர் மில்ஸ் ரோடு ஆம்ஸ்டாங் படுகொலையானதும் அது பக்கத்தில் தான், பெரம்பூர் தொகுதிக்குள்ளே தான். அந்த அங்கேருந்து ஆரம்பிக்கும், இந்த லூஸ் சர்ச்சிலேருந்து ஆரம்பித்து அப்படி போகும். அந்த பேப்பர் மில்ஸ் ரோடு பெரம்பூரையும் நார்த் இந்தியாவையும் கனெக்ட் பண்ணும். ரைட்டாக புழலுக்கு போயிட்டு டச் ஆகிட்டு அப்படியே கல்கட்டா வரைக்கும் கிராண்ட் ட்ரங்க் ரோடு, அந்த ரோடை டச் பண்ணி போகும். சென்னை கல்கத்தா ஹைவேவை டச் பண்ணி போகும். அந்த பேப்பர் மில்ஸ் ரோடு பிரிட்டிஷ்காரன் காலத்தில் போடப்பட்ட ரோடு. அது பேப்பர் மில்லெல்லாம் அங்கே இருந்தது. அது அப்படியே பெரவள்ளூர், அகரம், அப்படியே கொளத்தூர், அப்படியே போகும். பெரம்பூரில் ஸ்டார்ட் பண்ணுற கேம்பெயின் என்ன பண்ணுறாரு, அங்கே கேதர் பண்ணிவிட்டு அப்படியே ஒரு 7000 பேரை அப்படியே புல்லெல்லாம் பண்ணி கொண்டு போகிறார். ஊர்வலமாக கூடவே கூட்டிகிட்டு போகிறார். இந்த வேலையை அவங்க எல்லா இடத்துலையும் பண்ணுறாங்க. நாமக்கல்லேருந்து கரூருக்கு வரும்போதும் அதே வேலையை தான் பண்ணாங்க. ரைட்டுங்களா? மற்ற இடங்களில் இவங்க QR கோடு போட்டு கூட்டம் நடத்தின இடங்கள்ல அப்படி கிடையாது. அங்கேயும் டூப்ளிகேட் QR கோடு போட்டு ஒரு நார்த் இந்தியன் வாலிபர் அவர் இறந்து போனார் ஒரு கூட்டத்தில். அந்த மாதிரி QR கோடு போட்டு SOPலாம் ஆப்ரேட் ஆகி பண்ணுற இடத்துல அவங்க பண்ணல. மற்றபடி கேம்பெயின் பண்ணுறது ரொம்ப நாளைக்கு அப்புறம் இப்போ தான் பண்ணுறாங்க. கரூர் சம்பவத்துக்கு அப்புறம் விஜய் கேம்பெயின் பியூரா பண்ணுறது இப்போ தான். அதுக்கு முன்னாடி செயல் வீரர் கூட்டம் QR கோட்லாம் போட்டு சில இடங்களில் பேசினார். காஞ்சிபுரம், வேலூர், அந்த மாதிரி இடங்கள்ல பேசினார். ஆனால் பியூரா கேம்பெயின் நாமக்கல் மாதிரி இப்போ தான் பண்ணுறாரு. இப்போ பண்ணும்போது முழுக்க டிராஃபிக் பிளாக், கம்ப்ளீட்டாக இவங்க ப்ளேம் பண்ணுறது இந்த கான்ஸ்பிரசியை மறைக்கிறதுக்காக தான். எங்களுக்கு அனுமதி தரல, பாதுகாப்பு தரல அப்படின்னாரு. அதாவது பாடி ஓவர் பிரிட்ஜுக்கும் வில்லிவாக்கம் தொகுதிக்குள்ள நடக்கிற கூட்டத்துக்குமான கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா ஒரு 1/4 கிலோமீட்டர் கூட இருக்காது. பாடி ஓவர் பிரிட்ஜ் வரைக்கும் வர்றவர் வில்லிவாக்கத்துக்கு வரக்கூடிய கூட்டத்தை கேன்சல் பண்ணுறாரு இவர். ரைட்டுங்களா? பெரவள்ளூருக்கு இவர் வராரு, வேட்பாளர் பேரை கூட மாற்றி சொல்லிட்டு போகிறாரு. பாபுவுக்கு பாரதின்னு சொல்லிட்டு பிரபுன்னு சொல்லிட்டு போகிறாரு. பாபுவுக்கும் பிரபுவுக்கும் வித்தியாசம் தெரியல, வேட்பாளர் யாருன்னே தெரில. இத்தனைக்கும் அவர் திமுக மாவட்ட செயலாளராக இருந்தவர், அதிமுக மாவட்ட செயலாளராக இருந்தவர். அவரு தான் VS பாபு கொளத்தூரில் நிற்கிறாரு, அதுவும் ஸ்டாலின் தொகுதி. அதில் கூட வேட்பாளரை ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு இவரால் முடியல. அப்போ இவர் பால்வாடியா இல்லையா? பால்வாடி தான். ஸோ பால்வாடி ப்ளஸ் கிரைம் பால்வாடி. இது சாதாரண குழந்தை இல்லை, இது ஒரு கிரைம் குழந்தை. கிரைமோட இது சில வேலைகளை பண்ணுது. அது மறைக்கிறதுக்காக பொய்ய ஊதி தள்ளுது, மாட்டிக்கிறாங்க. உதாரணத்துக்கு குழந்தைத்தனமாக தவறு செய்வதால் மாட்டிக்கிறாங்க. இப்போ பாட்டில் அடிக்கிறாங்க வில்லிவாக்கம் கூட்டத்தில் அப்படின்னு ஒன்று, ஸ்டாலின் இதோட நீங்க நிறுத்திக்கோங்க, மேலே திருப்பி அடிச்சா நீங்க என்ன ஆவீங்க அப்படின்னு. அட முட்டாளே, GKM காலனி, வில்லிவாக்கம், பெரம்பூர், இந்த ஏரியாலாம் திமுக ஆதி காலம் தொட்டு வளர்ந்த ஏரியா. அங்கே நாங்கள் இறங்கினா நீங்கள் தாங்க மாட்டீங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஆதவ் அர்ஜுனா. நல்ல காலம். இதே ஒரு சாதாரண டைமில் அவர் பேசினார்னு வச்சுக்கோ டைலாக, அவர் மேடையிலேருந்து கீழே இறங்க மாட்டார். அந்த மாதிரி இவங்க இப்போ பாட்டில் அடிக்கிறானுங்க. பாட்டில் அடித்தது யாருன்னு கரெக்டாக போலீஸ் தூக்குனா அவங்க 2 பேரும் ஹோமோசெக்ஸ் பண்ணுறோம். ரைட்டுங்களா? 2 பேரும் அங்கே அதில் ஒரு தகராறு அவன் அடிக்கிறான் பாட்டில். குடிச்சிட்டு தான் அந்த வேலையெல்லாம் பண்ணுறானுங்க. அதில் ஒரு தகராறு வருது. அந்த அடித்த ஒருத்தனுடைய அக்கா பேர் நிர்மலா. நிர்மலா யாருன்னா தாவேகாவுடைய நிர்வாகி, பக்கா நிர்வாகி.
அவனோட செல்லுல வந்து விஜய் வந்து கத்தி வாளை ஏந்தி பிடிக்கிற மாதிரி இதுதான். இப்போ இந்த பாட்டில் அடிச்சதே வந்து ஆதவ் அர்ஜுனாவுடைய செட்டப்னு நம்ம ஏன் சொல்லக்கூடாது? அடிச்ச உடனே அவருக்கு செல்போன் வீடியோ எல்லாம் கிடைக்குது, அவருக்கு இம்மீடியட்டா எப்படி கிடைக்குது? அப்போ இவரோட செட்டப்பு. அப்போ இது பால்வாடி அட்டெம்ப்ட் தானே, ரொம்ப பழைய மெத்தட் தானே இது. உங்க ஆளை வச்சே நீ வந்து பாட்டில தூக்கி அடிச்சுட்டு ஸ்டாலின் நாங்க அடிச்சா தாங்க மாட்டேன்னு. எனக்கு நான்லாம் வியாசர்பாடியிலேயே வளர்ந்தவன், எனக்கெல்லாம் இந்த டைலாக்லாம் கேட்கும்போது ஒரு மாதிரி இருக்கு. இந்த குரலெல்லாம் கேட்டா அப்படியே ஒரு மாதிரி தெறிக்குது. இவன்லாம் எப்படி இவன்லாம் பேசுறான், இவன்லாம் எப்படி இந்த ஸ்டேஜில் நின்று இந்த மாதிரிலாம் டைலாக் வரும். அப்போ உங்க ஆள் தானே அவன் மாட்டினவன், தாவேக்காக்காரன், 2 பேருமே தாவேக்காக்காரன். அப்போ இந்த செட்டப் யாருது? உங்க செட்டப் தானே. இதுதான் இது வந்து குழந்தை, கிரைம் குழந்தை கிரைம் வேலை வில்லிவாக்கத்துக்கு அவரால் வர முடியல. வில்லிவாக்கம் தொகுதியில் அட்டென்ஷனை சீக் பண்ணோம். நீங்கள் பாருங்க, இம்மீடியட்டாக தான் நடக்கும். விஜய் பிரச்சாரத்துக்கு இம்மீடியட்டாக தான் ஆதவ் அர்ஜுனாவுடைய இது. அதில் வேற அவர் சொல்றாரு, ஆதவ் அர்ஜுனா வந்து விஜயை விட அதிகமாக நிறைய விஷயங்கள் பேசுற. நீங்கள் ஒன்றும் அதிகமாகவே பேசல. உன்னை தப்பும் தவறுமா திருமாவளவன் செஞ்ச தவறு. நீ திருமாவளவன் ஒரு நல்ல மனுஷன் வந்து உன்னை தூக்கி விடலன்னா இந்த அபார்ஷன் குழந்தையே இந்த உலகத்துக்கே தெரிஞ்சிருக்காது. நீ வந்து இங்க வந்து வில்லிவாக்கத்துல ஸ்டாலின் அப்படின்னு கத்தலாம், அதெல்லாம் ஒண்ணுமே பிரச்சனை கிடையாது. இதே கலைஞர் இருக்கும்போது கத்திருந்தா கூட அது இந்நேரம் வேற மாதிரியா இருக்கும். ஸ்டாலின் ரொம்ப சாஃப்டான ஆளா இருக்காரு, ரொம்ப நாகரிக அரசியல்வாதியா இருக்காரு. அதனால அவர் கம்முன்னு போறாரு. வேற நீ ஒரு ஏடிஎம்கே பீரியட்ல ஜெயலலிதா இருக்கும்போது கத்தினா நீ என்ன ஆயிருப்ப? நீ மிகப்பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு அப்படின்ற அடிப்படையில் நான் இதை கேட்குறேன். உண்மையிலேயே ஜெயலலிதா அவர்கள் இப்படிப்பட்ட ஒரு காபந்து அரசு இருக்குன்னு வச்சுக்கோங்க, ஜெயலலிதா அவர்களை நோக்கி இப்படிப்பட்ட ஒரு விஷயத்த ஆதவ் அர்ஜுனா சொல்லியிருந்தாருன்னா என்ன நடந்திருக்கும்? சந்திரலேகா என்ன ஆச்சு? மூஞ்சி என்ன ஆச்சு சந்திரலேகாக்கு? சுப்பிரமணிய சாமியை விட்டு இஷ்டத்துக்கு ஆடிட்டு இருந்தா சந்திரலேகாவும் சுப்பிரமணியம் சாமி வாரத்துக்கு ஒரு கேஸ் போட்டு விளையாடிட்டு இருந்தீங்கன்னா உங்களை என்ன சும்மா விட்டுருப்பாங்களா? அடி தெய்வ குத்தம். எத்தனை எம்எல்ஏக்கள், மதுராந்தகம் எம்எல்ஏ, அச்சிரப்பாக்கம் எம்எல்ஏ, இந்த எம்எல்ஏ அந்த எம்எல்ஏ, எத்தனை எம்எல்ஏ வாங்கினா ஜெயலலிதா பீரியட்ல 91, 96ல் எத்தனை பேர் வாங்கினா? காலி. அதாவது இது வந்து இந்த மாதிரி டைலாக விடுறது, இந்த மாதிரி பண்றது, இந்த விஷயங்கள்லாம் வந்து ஒரு பெரிய கட்சி வந்து சைலண்டா பார்த்துக்கிட்டு இருக்கிறது இப்பதான் நான் பார்க்குறேன். இந்த மாதிரிலாம் வேற எந்த சூழ்நிலையிலையும் யாராலையும் பேச மாட்டாங்க, யாரும் அது மாதிரி பேசவும் மாட்டாங்க, பயப்படுவாங்க. இந்த மாதிரியான அபாண்டமான பொய்களை திட்டமிட்டு நடத்தப்படக்கூடிய நாடகம், அதன் மூலமாக ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறது, இதெல்லாம் வந்து யாரும் அவ்வளோ எளிதாக செய்ய மாட்டாங்க. முதல்ல ஒரு நாகரிகமான அரசியல் அப்படின்றத நோக்கி இன்னைக்கு தமிழக அரசியல் நகர்ந்து இருக்கு. இது ஒரு காலத்துல நடந்துச்சு, இல்லைன்னு சொல்ல முடியாது. அதனால நான் சொன்னேன், கிட்டத்தட்ட 30-35 ஆண்டுகளுக்கு முன்னர் இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் மாறி மாறி குற்றச்சாட்டுகளை வைப்பாங்க. குழந்தைத்தனமா இப்ப இருந்து யோசிச்சு பார்க்கும்போது குழந்தைத்தனமா இருக்கு. அப்படிப்பட்ட குழந்தைத்தனமான குற்றச்சாட்டுகள் இப்போது வைக்கப்படுது அப்படின்னு பார்க்கும் பொழுது தமிழக அரசியல பின்னோக்கி இழுக்குதா தாவேகா அப்படின்ற மாதிரி ரொம்ப வருத்தமாக இருக்கு. நீங்க எப்படி பார்க்குறீங்க? கண்டிப்பா இதுல என்னன்னா ஒன்றும் தெரியல, ரைட்? அரசியலே என்னன்னு தெரியல, கேண்டிடேட் பேர் தெரியல. இன்னைக்கு பேசுறாரு விஜய் திருச்சியில கேஸ் பிரச்சனை, மத்திய அரசு மாநில அரசு 2 பேரும் சேர்ந்து சமாளிக்க வேண்டிய பிரச்சனை. இவர் எல்லாத்துக்கும் பறந்து போவாரு, இதுக்கு பறந்து போயிட்டு ஹார்மோஸ் நீரிணையை வந்து திறக்க போறாரா ஸ்டாலின்? அரசியல்ல ஏபிசிடி கூட தெரியலங்க. ஆதவ் அர்ஜுனுக்கெல்லாம் வந்து இன்னும் அரசியலே தெரியல. யாருக்கு அங்க அரசியல் அறிவு இருக்குன்னா அந்த ஜான் அவருக்கு கொஞ்சம் அறிவு இருக்குன்னு நினைக்கிறேன். ஜானுக்கு வேற யாருக்கும் பெரிய அளவுக்கு அரசியல் அறிவே கிடையாது, ஜீரோ. இல்ல இப்போ கொஞ்சம் அறிவு இருக்கு அப்படின்றீங்க, ஆனா உள்துறை அமைச்சகத்தினுடைய செயலாளர் அப்படின்றதுக்காக அஜய் பல்லா மணிப்பூரினுடைய கவர்னருக்கு எழுதுறாங்களே. ஆமா, அது கிளரிக்கல் மிஸ்டேக்னு வச்சுக்கோங்க. மணிப்பூருடைய கவர்னருக்கு எழுதுறாங்க, ஓகே கிளரிக்கல். இதுக்கு முன்னாடி கூட மாநில தேர்தல் ஆணையத்துக்கு எழுதுனாங்க. மாநில தேர்தல் ஆணையத்துக்கு அதான் அரசியல் அறிவு என்பது சுத்தமா கிடையாது. இல்லாம ஒண்ணுமே இல்லாம
வெறும் திரை கவர்ச்சியை வச்சுட்டு இந்த கல்ட் ஃபாலோவிங் இருக்கு இல்லையா, ஆனந்தா காட்டுறான் பாரு கல்ட் ஃபாலோவிங். சீமான் கூட சொல்ல விட்டாரு, சூப்பர் சூப்பர் ஃபிகராக இருக்கு, வெள்ளையா வெள்ளக்காரியா வச்சுக்கிட்டு சுற்றிக்கிட்டு கல்ட். ரைட்டா, ஆச்சாரியா கண்மூடித்தனமாக நம்புவது. இது இப்போ ஜக்கி வாசுதேவ் கல்ட்டு கண்மூடித்தனமாக நம்புவது. அதே மாதிரி சினிமாவில் வந்து இருக்கக்கூடிய அந்த கவர்ச்சி, அந்த உணர்ச்சி வசப்பட்டு, அதாவது இவங்க வந்து சினிமாவில் ஹீரோவாக பார்க்கல, அந்த மாதிரி ஒரு ஆளை பார்க்க மாட்டோமா, நம்ம கடவுள் மாதிரி பார்க்குறாங்க இவங்க. பொதுவாக அந்த மாதிரி தான் பார்ப்பாங்க. நாளைக்கு அஜித் வந்தாலும் அப்படிதான், முன்னாடி கமல் வந்தப்பமும் அப்படிதான். இன்னைக்கும் ரஜினிக்கு ஆப்ரேட் பண்ணுற அளவுக்கு சக்சஸ்ஃபுல் ரசிகர்கள் வந்து தமிழ்நாடு முழுக்க ரசிகர் மன்றங்களாகவே இன்னைக்கு வரைக்கும் இருக்கிறாங்க. ரைட்டுங்களா? அவர் 92 93 ரசிகர் மன்ற செயல்பாடுகளெல்லாம் நிறுத்திட்டாரு, ஆனால் இன்னைக்கு வரைக்கும் இருக்காங்க. ரைட்டா? சிவகார்த்திகேயன் ஆகட்டும், அஜித்துக்கு ஆகட்டும், ஒரு கல்ட் ஃபாலோவிங் என்பது இருக்கு. சினிமா ரசிகர்களுக்கு ஒரு கல்ட் ஃபாலோவிங் இருக்கு. இங்க இடதுசாரி இயக்கங்கள்லாம் வந்து ஓவர் இந்த லாஸ்ட் 10 இயர்ஸா வந்து ஒர்க்கே பண்ணல. இளைஞர்களை வந்து டைஃபிலையும் எஸ்எஃப்ஐலையும் மற்ற இயக்கங்கள்லையும் வந்து பெரிய அளவுக்கு ஆகர்ஷிச்சு வெற்றிகரமான ஒரு மூமெண்ட்டாக அவங்கள கொண்டு போகிறதுக்கான கேப் என்பது தமிழ்நாட்டில் ஒரு பெரிய கேப் என்பது உருவாயிருச்சு. இவங்க ஒர்க் பண்ணல, அதில் இவங்க சக்ஸஸ்ஃபுல்லாகவும் இல்லை. ரைட்டா? பொலிட்டிக்கலாகவும் சக்ஸஸ்ஃபுல்லாக இல்லை. ஸோ அந்த இளைஞர்கள் வந்து தவறான வழிக்கு வந்து ஈர்க்கப்பட்டிருக்காங்க. அந்த தவறான வழிக்கு ஈர்க்கப்படுறதுல வந்து சினிமா கவர்ச்சி என்பது ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயமா போச்சு. இப்போ அந்த தமிழ் தேசிய அரசியல்னு சீமான் கொண்டு போகக்கூடிய அந்த அரசியல் இருக்கு இல்லையா, அதில் வந்து நீங்கள் உண்மையிலேயே வந்து முள்ளிவாய்க்காலில் வந்து மனித உரிமை மீறல்கள் நடைபெற்றிருக்கான்னா நடைபெற்றிருக்கு. அதை பற்றிய நியாயமான கேள்வி குறை என்பது இல்லை. பிரபாகரன் அப்படின்ற அதுவும் ஒரு கல்ட் ஃபீலிங் தான். அது ஒரு கல்ட் ஃபீலிங் தான், பிரபாகரன் அப்படின்றது. ஸோ அந்த கல்ட் ஃபீலிங் மாதிரி இது ஒரு கல்ட் ஃபீலிங். விஜய் விஜய் உங்கள் விஜய் உங்கள் விஜய் உயிரன். அப்போ அந்த விஜயை விஜய் 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 ஒவ்வொரு வீட்லேயும் நான் இருக்கேன், விஜய் இருக்கேன், விஜய் இருக்காருன்னு. ஒவ்வொரு வீட்லேயும் ரஜினின்னு தான் இருப்பார். ரைட்டா? ஒவ்வொரு வீட்லேயும் அஜித்துன்னு தான் இருப்பார். ரைட்டா? இப்போது நாங்கள் வந்திருக்கோம், நாங்கள் நிற்கிறோம். இதை வந்து பொலிட்டிக்கலாக காயின் பண்ணிட்டு கொண்டு வரணுன்றது எஸ்.ஏ. சந்திரசேகரன் என்கிற ஒரு இயக்குனருடைய மூளை. ஆனால் இதெல்லாம் கொண்டு வரணும் போது அதை வந்து இப்போது நீங்கள் வந்து கார் ஓட்டுறீங்க அப்படின்னா அந்த என்ஜின் வந்து பர்ஃபெக்டாக இருக்கணும், ஷாக் அப்சார்பர் இருக்கணும், பம்பர் இருக்கணும், பின்னாடி பம்பர் இருக்கணும், எல்லாமே இருக்கணும். ரைட்டா? கார் ஓட்டுறீங்கன்னு பொம்மை காரை ஓட்டுனீங்கன்னா என்ன ஆகும்? குறைந்தபட்ச என்ஜின்களை வச்சுக்கிட்டு ஓட்டுறதுன்றது அடிப்படையில் ஓட்டும்போது ஆக்சிடெண்ட் தான் ஆகும். இன்னைக்கு ஆதவ அர்ஜுன் வந்து ஒரு போலீஸ்காரனை ஏற்றி காலை உடைச்சிட்டார். அந்த மாதிரி தான் ஆகும். ரைட்டா? விக்னேஷ்னு ஒரு பையன் ஆக்சிடெண்ட் ஆகி 25 நாள் போராடி செத்தான். அதை பற்றி கண்டுக்கிறதே இல்லை. இவர் இறந்து போனவரோட போய் பார்க்கறதுக்கு யாரும் போகலை. ஆனால் அந்த கூட்டத்தில் லேசாக அந்த பாட்டில் விழுந்து காயமடைந்த அந்த பெண்ணை வந்து பார்ப்பதற்கு கூட்டமாக வந்து மருத்துவமனைக்கு போனாங்க. அதையும் நம்ம இந்த இடத்துல பதிய வைக்க வேண்டிய தேவை இருக்குது. ஏன்னா அந்த பொண்ணு காயமடைஞ்சிருச்சுன்னு வைங்களேன், அதுக்கு இப்போ போலீஸ் புலனாய்வில் வந்துடும். போலீஸ் வந்து இப்போது இது பண்ணிகிட்ருக்கு. அப்போ அதை வந்து புலனாய்வு பண்ணுவாங்க. புலனாய்வு பண்ணும்போது ஆதவ அர்ஜுன் தான் காசு கொடுத்து அடிக்க சொன்னார்ன்றது கூட வரலாம். அப்படி கூட வரலாம். நான் ப்ராபபிலிட்டியை சொல்கிறேன். தாவேக்கா தான் இதை செட் பண்ணிச்சுன்னு கூட வரலாம். நீங்கள் தானே சொன்னீங்க அந்த காலத்து எம்ஆர் ராதா காலத்து டெக்னிக்குன்னு, அசோகன் காலத்து டெக்னிக்கு, எம்என் நம்பியார் காலத்து டெக்னிக், அந்த டெக்னிக்கில் ஒரு வராரு. ஸோ உங்களுக்கு வந்து பொலிட்டிக்கலான அறிவு இல்லை, பெரியார் எம்னா அறிவு இல்லை, அண்ணாவுடைய ரோலை பற்றி தெரியல, திராவிட இயக்கங்கள் அதோட ரோல் என்னன்றது தெரியல. இப்போ எல்லாம் தெரிஞ்சு சீமான் மாதிரி ஆட்கள் அதை வந்து மறுதளித்து, பெரியாரெல்லாம் மறுதளித்து பேசக்கூடிய சீமானு, ரவிக்குமார், இந்த மாதிரி ஆட்கள்லாம் மறுதளித்து பேசக்கூடிய விஷயம் என்பது வேற.
ஆனால் இவங்களுக்கு எதுவுமே தெரியாது, டோட்டலாக தெரியாது. தெரிஞ்சால் தானே பண்ண முடியும். அதுதான் இவங்களுக்கும் மற்ற கட்சிகளுக்கும் இருக்கக்கூடிய பெரிய அளவுக்கான வித்தியாசம். இப்போ நீங்கள் மண்ணின் மைந்தன்ற அடிப்படையில் அந்த கேள்வியை முன்வைக்கிறேன். பெரம்பூர் தொகுதி எந்த அளவுக்கு தாவேகாவுக்கு சாதகமாக இருக்குது? நிச்சயமாக பெரம்பூரில் விஜய் தோப்பார், அதில் மாற்று கருத்தே கிடையாது. ஏன்னா நாங்கள் அந்த ஊர்வலத்தை வந்து நம்ம பசங்க எல்லாம் பார்த்தானுங்க, நானும் பார்த்தேன். அங்கே வந்தெல்லாம் வெளியாட்கள் தான். அந்த ஊர்வலத்துக்கு, அந்த பிரச்சாரத்துக்கு, வேட்பு மனுவுக்கு விஜயை பார்க்க வர்றதெல்லாம் வந்து சவுத் மெட்ராஸ்லேருந்து வராங்க, திருவள்ளூர்லேருந்து வராங்க, வேலூர்லேருந்து வராங்க. ஓ, அழைத்து வரப்பட்டவர்கள் அப்படின்னு சொல்லலாமா? இல்லை அழைத்தும் வரப்பட்டிருக்காங்க. இவங்க தகவல் சொல்லியும் வேட்பு மனு தாக்கல் பண்றாரு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க தகவல் சொல்லி தான் வராங்க. ரெண்டாவது அவங்களாவும் வராங்க. விஜயை பார்க்கணும், விஜயன்ற ஸ்டாரை பார்க்கணும், அவ்வளோதான். அதான் கல்ட்டு. விஜயன்ற ஸ்டாரை பார்க்கணும், அவ்வளோதான். அதுக்காக வராங்க. ஜக்கி வாசுதேவ் நடத்துகிற சிவராத்திரிக்கு இவ்வளோ பேர் வராங்களே எப்படி? இவ்வளோ பெரிய ஆட்கள்லாம் வராங்களே எப்படி? அது அந்த இதை வந்து என்ஜாய் பண்ணும். என்ஜாய்மெண்ட் தான் இருக்கீங்க. அப்போ கோயம்புத்தூர்ல ஜக்கி போட்டிட்டா வெற்றி பெற முடியுமா? வெற்றி பெற ஒரு கேள்வி, அப்படி ஒரு கேள்வி தானே. யோகியா நின்னா வேற, யோகி ஆதித்யநாத் பிஜேபிக்காரரா நிக்கிறதுன்றது வேற. பிஜேபிக்காரரா நிற்கும் போது அவரால் ஜெயிக்க முடியும். யோகியா வந்து அவர் நின்னா ஜெயிக்க முடியாது. இங்க வந்து நடிகர் விஜயா தான் வந்து இவங்களை பார்க்குறாங்க. இப்போ அந்த ஃபீலிங்கை வந்து இவர் கன்வெர்ட் பண்ணுறாரு, பொலிட்டிக்கல் மிஷனாக கன்வெர்ட் பண்ணுறாரு. நீங்கள் விசிலுக்கு ஓட்டு போடுங்க, திமுகவுக்கும் எனக்கும் தான் போட்டி அப்படின்றத அவர் கொண்டு வர்றார். ஸோ இவர் ஒரு மிஷனில் வந்து ஈடுபடுறாரே தவிர அந்த மிஷன் வந்து கரெக்டாக அது எப்படி மெட்டீரியலைஸ் ஆகும் அப்படின்றது ஒரு பெரிய கேள்விக்குறி. அதுக்கான நான் பார்க்குற வகையில் அது மெட்டீரியலைஸ் கூட ஆகலாம். விஜய் வந்து தமிழ்நாடு முழுக்க போய் ஒவ்வொரு கிராமத்துக்கும் எம்ஜிஆர் மாதிரி போய் ஃபீல்டு ஒர்க் பண்ணாருன்னா ஒரு எஃபெக்ட் கூட வரலாம். ஒரு கால இடைவெளியில் பண்ணால் அதை வந்து ஒரு டிசிப்ளினாக பண்ணி அதை ஒரு டிசிப்ளினாக கொண்டு போகிறது எம்ஜிஆரால் முடிஞ்சதுக்கு காரணம் திமுகவில் ட்ரெயின் ஆன எம்ஜிஆருக்கு வந்து எம்ஜிஆர் மன்றங்கள் என்கிற திமுகவுடைய அமைப்புகள் வந்து அந்த காலத்தில் உறுதியாக இருந்தது. அவங்க ஒரு நெட்வொர்க் கிரியேட் பண்ணியிருந்தாங்க. எங்கே போனாலும் ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கான இடங்கள் இருந்தது. அந்த வசதிகளை வந்து எம்ஜிஆர் பயன்படுத்திக்கினார். மோசமான சாலைகளையும் மோசமான அந்த வண்டி, எம்ஜிஆரோட பிரச்சார வண்டி, அதில் உட்காந்துக்கிட்டு அதில் உடம்பு வலிக்க ஸ்ட்ரெயின் பண்ணி மணிக்கணக்கில் போய் ட்ராவல் பண்ணி அந்த மக்களை பார்க்கறதுன்ற ஒரு மிகப்பெரிய எக்ஸசைஸை வருடக்கணக்கில் தொடர்ந்து பண்ணி ஒரு அமைப்பை உருவாக்குனார். அப்போது இங்கே அமைப்பே இல்லை, வேட்பாளரே இல்லை. பாதி வேட்பாளர்கள் அதிமுகலேருந்து வந்தவங்க, பாஜகலேருந்து வந்தவங்க. ஒரு பொண்ணு பேர் கனிமொழின்னு சொல்கிறாங்க, அது வந்து ஜோசியத்தில் வந்து கேன்சரை குணப்படுத்துன்றாங்க. பாதி பேர் கஞ்சா வழக்குலேருந்து வெளியில் வந்தவங்க உள்ள வேட்பாளராக இருக்கான். ஒருத்தன் வந்து பூந்தமல்லியில் வேட்பாளர் ஆவேன்னு தெரிஞ்சு அதுக்காக நடைபெறுற கூட்டத்திலேயே ஒரு பெண்ணுக்கிட்ட நம்ம கரு நாகராஜன் பிஜேபியில் மாட்டினார அதே ஸ்டைலில் வந்து எல்லாம் மீறான் அவன். அந்த மாதிரி ஒரு விஷயங்கள் என்பது நடக்குது. கஞ்சா வழக்கு எல்லை மீறுறது, ஒரு நூற்றுக்கணக்கான வேட்பாளர்கள் வந்து அவங்களுக்கும் தாவேக்காக்கும் சம்பந்தமே இல்லை, எல்லாமே கலெக்ஷன் தான். முழுக்க முழுக்க புசி ஆனந்தோட கலெக்ஷனு, விஜயோட கலெக்ஷனு. விஜய்க்கு அந்த கலெக்ஷன் போலன்னா சொல்ல முடியாது. பிளாக் டிக்கெட் விற்கிறதுலே காசு வாங்குறவர் அவர், ரைட்டா? அதுதான் அவர் வாங்குற 200 கோடி சம்பளம். பிளாக் டிக்கெட்டே அவ்வளோ போதே அப்படின்றது தான். அப்போது இதுதான் ஒரு வேட்பாளரை ஊருக்குள்ளேயே விடல. ஏன்னா ஜனநாயகன் படம் ரிலீஸ் ஆகும்போது 100 ரூபாய் டிக்கெட்டை 300 ரூபான்னு விற்றா இவன் இப்போ வேட்பாளராக வரான், இவனை உள்ள விடக்கூடாதுன்னு தடுக்கிறாங்க மக்கள், அதே தாவேகாவினர். ஸோ இது வந்து ஒரு கட்சி மாதிரியே தெரியல, ஒரு அமைப்பு மாதிரியே தெரியல, பயங்கரமான அலங்கோலங்களுடைய தொகுப்பாக இருக்குது. ஒவ்வொரு கூட்டத்திலையும் விஜய் வந்து முடிக்கும் பொழுது இதை வந்து சொல்லக்கூடிய ஒரு கான்ஸ்டன்டான டைலாக வச்சிருக்கிறாரு. மிகப்பெரிய உயரத்தில் தூக்கி எறிஞ்சிட்டு வந்துட்டேன், மிகப்பெரிய வழியோடு வந்திருக்கிறேன், உங்களுக்கு நான் திரும்பி செய்ய வேண்டிய கடமை இருக்கிறது. ஏப்ரல் 23ஆம் தேதி காலையில் கிழிச்சிட்டு எல்லாரும் நேராக போய் விசில் சின்னத்தை ஓட்டு போடுங்க. என்ன வழி, என்ன ஒரு மிகப்பெரிய வழியை அவர் தாங்கிட்டு வர்றாரு, எதை உதறிட்டு வந்திருக்கிறாரு? அவர் வந்து ஃபஸ்ட்டு வந்து பிஜேபியோட ட்ராக் போடுறாரு. இன்னைக்கு வரைக்கும் பிஜேபியோட ட்ராக்ல தான் அவர் இருக்கார்.
ரைட்டா? எடப்பாடி பழனிசாமிக்கும் பிஜேபிக்கும் இப்போ ஒத்து வரல, பல விஷயங்களில் தொகுதி அட்ஜஸ்ட்மெண்ட்டில் ஒத்து வரல. எடப்பாடி கிட்ட பிஜேபி சொன்ன ஒரு விஷயம் என்னன்னா, நாங்கள் உங்களுக்கு விஜயை கூட்டிகிட்டு வந்து தரோம், விஜய் வந்து நம்ம அலையன்ஸ்குள்ளே வருவார், 40 சீட்டுக்குள்ளே வருவார், நம்ம எலெக்ஷனுக்கு அப்புறம் அவர் துணை முதலமைச்சராக ஒத்துக்கலாம், இப்போதைக்கு அவர் ஒரு 40 சீட் வாங்கிட்டு ஏடிஎம்கே என்டிஏ கூட்டணிக்குள்ளே வருவார், அதுக்கான வேலையெல்லாம் அமித்ஷா பார்த்துக்கிட்டு இருக்காரு, விஜய் நம்ம ட்ராக்ல தான் இருக்காரு அப்படின்ற ஒரு நம்பிக்கை வந்து எடப்பாடிக்கு ஊட்டப்பட்டது. அதனால தான் அவர் சிக்னல் கிடைச்சிருச்சு, பிள்ளையார் சொல்லி போட்டாச்சு, பெரிய கட்சி கூட்டணிக்கு வருது, இதெல்லாம் எடப்பாடி உளறிக்கிட்டே இருந்தார். இப்போ அது ஒன்றுமே இல்லாமல் பண்ணிட்டாங்க அதை. ரைட்டா? நீ வந்து திமுகவுடைய மைனாரிட்டி வாக்குகளை மட்டும் ஓவைசி மாதிரி பிரி அப்படின்றதான் விஜய்க்கு இப்போ கொடுக்கப்பட்ட இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். அதில் வந்து விஜய் வந்து ட்ராவல் ஆகுறாரு. இதில் வந்து எடப்பாடிக்கும் பிஜேபிக்கும் இருக்கக்கூடிய பிரச்சனையே என்னன்னா, எடப்பாடி வந்து விஜயை கொண்டு வரணும்னு பார்க்குறாரு ஃப்ரேமுக்கு, ஆனால் அவங்க வந்து கொண்டு வரல. அவர் வந்து திமுக எதிர்ப்பு மைனாரிட்டி வாக்குகளை பிரிக்கக்கூடிய ஒரு ஃபோர்ஸாக கொண்டு போகிறாங்க. ரைட்டா? அதே நேரத்தில் அவங்க என்ன பண்ணுறாங்க, ரெண்டாவது கோவம் அவருக்கு இருக்கிறது வந்து சசிகலா மேலே நடவடிக்கை எடுக்கல பிஜேபி, அது ஒரு கோபம் பிஜேபியோட. ஸோ இதுதான் விஜய் வலிகள் அப்படின்னு அவர் சொல்கிறது. இதுதான் இழந்துட்டு வந்துட்டாங்க, ஒரு இழக்கல, லாபத்தை சம்பாரித்து ப்ராஜெக்டில் தான் இருக்காரு. இல்லையா? சொந்த பிள்ளைங்களுக்கே வந்து கடன் கொடுத்தேன்னு ஒரு கணக்கு எழுதி வச்சு, மனைவி பேரில் ஒரு சொத்து கூட இல்லாமல் ஆரம்பித்த நாள்லேருந்து இன்னைக்கு வரைக்கும் சொத்துக்களை வந்து கவனமாக சசிகலா மாதிரியே வாங்கி சேர்த்து வாழ்ந்து வந்துகிட்டு இருக்க நீ, உன்னுடைய PA ராஜேந்திரனை கூட ஜெயா ப்ராப்பர்ட்டிஸ்ன்னு ஒரு ப்ராப்பர்ட்டிஸில் ராஜேந்திரனை நிர்வாக இயக்குனராக போட்டு கொண்டு போகிற, அவங்க பிள்ளைக்கு ஒரு சீட்டு கொடுத்துருக்கேன், ராஜேந்திரனுடைய பிள்ளைக்கு சீட்டு கொடுத்துருக்கேன், ராஜேந்திரன் இல்லாமல் எங்கேயுமே வெளியே போக மாட்டேன். அந்த மாதிரி உன்னை சுற்றி இருக்கக்கூடிய ரகசியங்களை பாதுகாக்கிற ஆட்கள் எல்லாரையும் கூட வச்சுருக்க. நீ வந்து காயடிச்சது அன்பு மனைவி பாவம் சங்கீதா, அன்பு மகன் ஜேசன் சஞ்சய், சாஷா மகள், இவங்கள தான் நீ வந்து காயடிச்சிருக்க. இது என்ன வலி உனக்கு? வலிகளை சுமந்துன்னா எப்படி? என்ன வலி இது? இது வலியா உனக்கு? உன்னுடைய இப்போ நான் வந்து தம் அடிக்கிறேன்னு வைங்க தோழர், எனக்கு வந்து ஹார்ட்டில் பிளாக் வருது, இல்லை எனக்கு வந்து சுகர் வருது, இல்லை கிட்னி ஃபெயிலியர் ஆகுதுன்னா நான் பண்ண தப்பு, அதை நான் அனுபவிக்கிறேன். தண்ணி அடிச்சிருப்பேன், சிகரெட் பிடிச்சிருப்பேன், தவறுகளை நான் நிறைய பண்ணியிருப்பேன், அது மூலமாக எனக்கு வியாதி வருது, நான் வலிகளை தாங்கி கிடக்கு. நீ இந்த கட்சிக்கு என்ன செலவு பண்ண? ஒரு எம்மும் கிடையாது. 4 வீடியோ விட்டேன், 4 இடங்களுக்கு போய் பேசினேன், அதுக்கான செலவெல்லாம் கட்சிக்காரங்க தான் ஏற்றிருக்காங்க. இப்போ அவருக்கு கொடுக்கப்பட்ட ஒரு வேலைன்னு சொல்லிடுறீங்க, சிறுபான்மையினருடைய வாக்குகளை பிரிப்பது. இது வந்து நீங்கள் குறிப்பிடுவது போல பாஜக அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய வேலை. அதை தாண்டி அவங்க வெளியில் சொல்லக்கூடிய விஷயம், நாங்கள் வந்து மாற்று ஒரு சக்தியாக வளர்ந்து நிற்கிறோம் அப்படின்ட்டு. இந்த இரண்டுமே நடப்பதற்கு கணிசமான வாக்குகளை விஜய் வாங்க வேண்டிய தேவை இருக்குது. அது சாத்தியமாகுமா? கண்டிப்பாக அது சாத்தியமாகும். கணிசமான வாக்குகளை வாங்குவார். இப்போ கமலஹாசன் 5% வாங்கினார் இல்லையா? 5%ன்றது கணிசமான வாக்குகள் தானே. ஒரு கேரளாவில் இப்போ 61 to 70 இடது முன்னணி, 61 to 89 காங்கிரஸ் அப்படின்னும் போது வித்தியாசம் 1.7% வாக்குகள் தான். 1.7% வாக்குகள் வந்து ஒரு மாநிலத்தோட தேர்தல் முடிவுகளை தீர்மானிக்கும் போது 5% வாக்குகளை வந்து இவர் வாங்குறது கணிசமான வாக்குகள் தான். இந்த வாக்குகள்லாம் வந்து எங்கே இவங்க பிஜேபி அடுத்தது காயின் பண்ண போகிறாங்கன்னா, 2029 பாராளுமன்ற தேர்தல். போன பாராளுமன்ற தேர்தலில் கோட்டை விட்டாங்கல்ல, அதனால ஒரு 40-50 தொகுதிகள் மத்தியில் கணக்கில் இடி வாங்கினாங்க இல்லையா? நம்ம சந்திரபாபு நாயுடு நிதிஷ்குமார் தயவுல நிற்க வேண்டிய சூழ்நிலை வந்து இல்லையா? அந்த மாதிரி ஒரு கேப் ஏற்படாமல் இங்கே வந்து ஒரு 20 தொகுதிகள் என்டிஏக்கு ஜெயிக்கிற மாதிரி, பிஜேபி எத்தனை ஜெயிக்குதுன்றது 2வது கட்டம், என்டிஏக்கு ஜெயிக்கிற மாதிரி ஒரு 20 தொகுதிகளை இங்கே ரெடி பண்ணுறதுக்கு விஜயுடைய வாக்கு சதவீதம் தான் அவங்களுடைய ஒரே ஹோப்பு. ரைட்டா? அதுக்கு அடுத்தது 2031 சட்டமன்றம்.
31 சட்டமன்றத்தில் வந்து 10 வருஷம் ஆகிடும் டிஎம்கே. ஆன்டி இன்கம்பன்சி இவனுங்க சாதாரணமாகவே வாங்க 10 வருஷம் ஆட்சி திமுக ஆட்சியில் ஆன்டி இன்கம்பன்சி எகிறோம். ரைட்டுங்களா? ஒருவேளை அப்போ உதயநிதி முதல்வர் ஆகலாம், இது மாதிரி நிறைய விஷயங்கள் வரலாம். அப்போது அந்த 2031 சட்டமன்றத்தில் திமுகவுக்கு எதிராக வேலை செய்வதற்கான ஒரு கிரவுண்டில் விஜயும் இருப்பாப்புல. இல்லை இந்த தேர்தலோட ஒரு அட்லி ஒரு படம் எடுக்கிறாரு, அந்த படத்துக்கு நடிக்க போயிட்டு பாய் பாய் டாட்டா அப்படின்னு சொல்லிட்டு பார்லிமெண்ட் தேர்தல் வரும்போது மறுபடியும் எனக்கும் திமுகவுக்கு தான் போட்டி, டிவிகேக்கும் திமுகவுக்கும் தான் போட்டின்னு வந்து நின்னா, அப்போ அன்னைக்கு கமலஹாசன் டார்ச் லைட் உடைச்சிட்டு இன்னைக்கு ராஜ்யசபா உறுப்பினரானாரு. அந்த மாதிரி விஜயுடைய விஷயங்கள்லாம் மாறிடுமா அப்படின்றதும் ஒரு கேள்வி இருக்கு. இன்றைய தினம் எங்களோடு இணைந்து பல்வேறு தகவல்களையும் கருத்துக்களையும் பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி. வாய்ப்பளித்ததற்கு மிக்க நன்றி. மீண்டும் ஒரு நேர்காணலில் சந்திப்போம். நன்றி நண்பர்களே.